ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல அருமையான காலை வேளைக்காக ஆண்டவரை அதிகமாக துதிக்கிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம்முடைய நடுவில் பெரியவராக இருக்கிறார். அவரே நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருக்கிறார். இந்த நாளிலும் அவருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவர் மேல் நிறைவாக விளங்குவதாக. இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரம் 13வது வசனம். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய தேவன் ஆதி காலங்களுக்கு முந்தினவர், அதாவது அனாதி காலந்தொட்டே நம்முடைய தேவன் இருக்கிறார். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறார். நாள் உண்டாகாததற்கு முன்னே நம்முடைய தேவன் இருக்கிறார். நாம் ஆதியாகமம் முதல் அதிகாரத்துக்கு வரும்போது 1ஆம் வசனம் முதல் வாசிக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். இந்த தேவன் அனாதி தேவன். அவர் நமக்கு போதுமானவர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். உலகத்தில் அவருடைய புயங்கள், நித்திய புயங்கள் நம்மை தாங்கும், நடத்தும், மறு உலகம் வரைக்கும் கொண்டு போகும். ஆகவே நாம் தைரியம் கொள்வோம். இந்த அனாதி தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய உயர்ந்த அடைக்கலத்தில் நீங்கள் வைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயர் அடைக்கலத்திலே வைத்து நீர் பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன். தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்திலே மறைத்து, ஆமாண்டவரே, ஒழித்து வைத்து என்னை பாதுகாக்கிறவர் என்று பக்தன் சொல்லுகிறான். அவ்விதமாக கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நாள் முழுவதும் பாதுகாத்து வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.